prepare பண்ணேன். So how was the paper today? I felt chemistry, biology were fine, easy enough. Physics was difficult. I think students should know that we're not allowed to write anything in question paper. எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை, அதனால எனக்கு டைம் கன்சியூமிங் அந்த OMR பண்ணது. ஃபிசிக்ஸில் I found a few questions hard. Overall paper was fine. Okay, in chemistry, organic, inorganic and physical இருக்கு இல்லையா, எதுல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? லைக் This year, like last year, they gave more importance to organic chemistry. Inorganic கம்மியா வந்தது, ஃபிசிக்கலும் இன்ஆர்கானிக் ஆல்மோஸ்ட் சேம் லெவலாக வந்தது. ஓகே, ஃபிசிக்ஸ் வந்து எந்த லெசன் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? கான்சென்ட்ரேட் ஆன் 12th, 11th விட 12th அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இன் பாட்னி ஜுவாலஜி என்ன லெசன் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? பாட்னி ஜுவாலஜி ஹியூமன் ஃபிசியாலஜியில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் நாட் தட் மச், கம்மியாக தான் வந்தது. ஆல்மோஸ்ட் ஆல் சாப்டர்ஸ்க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க, நாட் மச். ஓகே, இந்த வருஷம் பேப்பரை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இட் இஸ் லைக் லென்த்தி இல்லைனா ட்ரிக்கி இல்லைனா லைக் டைம் கன்சூமிங், எப்படி ஹவு டு யூ ஃபீல்? கொஷின்ஸ் ஃபீல் ஈஸி, பட் படிக்கலைன்னா ட்ரிக்கியாக இருக்கும். லைட்டாக லென்த்தினும் சொல்ல முடியாது. மாடரேட் பேப்பர் ஓவரால். மாடரேட் பேப்பர் கம்பேரிட்டிவ் லாஸ்ட் 3 years இந்த வருஷம் பேப்பர் நீங்கள் எப்படி சொல்வீங்க? எனக்கு ஐடியா இல்லை. ஐ மீன் ஐ ஹவன்ட் சீன் த கொஷின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்லி, பட் ஆல்மோஸ்ட் சேம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவேன். அவ்வளோ கஷ்டமாக இல்லை, சேம் லெவல். ஓகே, ஓவராலாக எப்படி சொல்வீங்க? ஓவரால் வந்து இட் வாஸ் ஃபைன், ஐ கெஸ்.